விஜய் அவர்களும் அதுக்கு ஒர்த் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க? சாட்டை முருகனும் ஒரு ஆளே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க கட்சி இன்னும் வந்து ஒரு கட்சியில கூட ஒரு டெபாசிட்ல கூட ஜெயிக்கல. அதனால சாட்டை துரைமுருகன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவரோட விஷயம் என்னன்னா அவர் வந்து 4 இடத்துல தெரியணும். அப்ப தெரியிறவர் யாரை பத்தி பேசினா நமக்கு தெரியும். எங்க தலைவரை பத்தி பேசினா மட்டும் தான் தெரியும். அதனால அவரு அந்த மோட்டிவேஷன்ல பேசிட்டு இருக்காங்க. அதனால துரைமுருகன்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீங்க வர்த்தான ஆளை பத்தி பேசுங்க, நான் பேசுறேன். இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் இணைய போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பவன் கல்யாணம் வச்சு என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் இணைச்சிடலாம் சிபிஐ கேஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஒருவேளை என்டிஏல இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க தலைவர் சொல்லட்டுங்க. எங்க தலைவர் சொல்லல இல்லையா? எங்களுக்கு அவர் அப்பத்துல இருந்தே வந்து அப்படி கூட்டணி வைக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே அவர் வந்து மோடியை பத்தி பேசிருக்க மாட்டாரு. டிஎம்கே பத்தி பேசிருக்காரு. அவர் தான் அடிக்கடிக்கு சொல்றாரு எங்களுக்கு ரெண்டு பேர் நடுவுல தான் போட்டியேன்னு. எங்களுக்கு ஐடியா கிடையாது. எங்களோட தலைவர் என்ன சொல்றாரு? தலைவரோட வார்த்தைக்காக மட்டும்தான். நீங்க சொல்ற விமர்சனத்துக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது இல்லையா? தேங்க்யூ சோ மச். அவங்கள நாங்க லிஸ்ட்லயே வைக்கலங்க. அதுதான் சொல்றேன். அவங்கள வந்து ஒரு எதிர்கட்சியா கூட நாங்க பார்க்கவே இல்லை. அவர் எங்க லிஸ்ட்லயே இல்ல. அவரை பத்தி கூட நாங்க பேசணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் சொல்றேன். என்ன பண்ணா இவங்க பண்ணுவாங்கன்றதான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்களே, கண்டி செய்ய மாட்டேன்றாங்களே. எங்க ஆதி அர்ஜுனா சொன்ன மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் எங்களுக்கு பேட்டி வைங்க, நாங்க பதில் பேசிட்டு போறோம். அவர் வெளிப்படையா தானே சொன்னாரு, மறைமுகமாவா சொன்னாரு. அந்த மாதிரி நீங்க மறைமுகமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க வெளிப்படையாதான் எங்க கொள்கையும் சரி எல்லாத்தையும் சரி நாங்க வெளிப்படையாதான் சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு வந்து தலைவர் வந்து ஒரு அண்ணனா ஒரு தாய் மாமனா என் பிள்ளைங்களுக்கு ஒரு எல்லாமே உறவாதான் அவர் வந்துட்டு இருக்காரு எங்க கூட. நீங்க என்ன எங்களுக்கு ஒரு பாதுகாப்போ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க திமுக சார்பில்? விஜய் அவர்கள் வந்து இந்த சிபிஐ விசாரணையை போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து இதனால என்டிஏ கூட்டணிக்கு விஜய் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிஜேபி சைடுக்கு விஜய் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது பயந்து விஜய் அவர்கள் இந்த சிபிஐ விசாரணை ஆரம்பத்துல வந்து தலைவர் சொன்ன மாதிரிதான் எங்களை தேடி வரவங்கள நாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். நாங்க யாரும் தேடி போக மாட்டோம். அது பேசுனாங்கன்னா அது அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. நடக்கிறது அதுதான் நடக்கும் போது நடக்கட்டும், பாத்துக்கலாம். அது கூட்டணியா அது எப்படி இருக்கிறதுன்ட்டு நம்ம நடக்கும்போது பாத்துக்கலாம். வேற ஒண்ணுமே. தேங்க்யூ. ஒரு அல்லுசில்லு இவ்வளோ பெரிய இல்ல ப்ரோ, அது முடிச்சிடுங்க ப்ரோ. அவருக்கு அதே வேண்டாம். நீங்க வேற எதுனா தளபதி பத்தியோ. இப்போ வந்து பவன் கல்யாண் வந்து விஜய் அவர்கள் கிட்ட பேசுறாங்க. சிபிஐ விசாரணையை வச்சு பவன் கல்யாண் வச்சு என்டிஏ கூட்டணிக்கு வந்து பவன் கல்யாண் அதை பத்தி இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்டும் கொடுத்தது இல்ல. அதனால இது வந்து புரளி தான். எல்லாத்தையுமே புரளியா தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு ஆதாரமா போட சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவு மீடியா இருக்கு, எவ்வளவு மீடியா சேனல் இருக்கு. இதே பவன் கல்யாண் வந்து அதுக்கு பிரஸ் மீட் கொடுத்தது கிடையாது. நாங்களும் தெலுங்கு சேனல்லாம் பாக்குறோம். இதுக்காக இன்னும் கூட்டணி வச்சுட்டே போட்டாங்க. அவருக்கு பின்னாடி நாங்க மக்கள் எல்லாருமே இருக்கிறோம். இதை விட பெரிய கூட்டணி வேணுமா எங்க தளபதிக்கு? வணக்கம் ஐயா. நான் சொன்னதாங்க ஐயா, அவருக்கு வந்து தளபதி விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அவருக்கு வருமானம். அதனால கண்டிப்பா அவர் அந்த ஒரு வேலை மட்டும்தான் பார்ப்பாரு. ஏன்னா அவருக்கே வந்து இப்ப எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சும்மாதான் கத்திட்டு இருக்காரு. பாவம் குழந்தை எது கத்தினே தெரியாம கத்துறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் நிறைவேறி சொல்லியிருக்காரு. உங்க சீமானண்ணன் சொல்லியிருக்காரு தளபதி கிட்ட போகாதீங்கன்னு. ஆனா நீ கேட்க மாட்டீங்க. தளபதி அண்ணனோட வரலாறு இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவரு எல்லாத்தையும் தான் காட்டு. அவரு வேற என்ன வேற இது உண்மையாதான் சொல்றேன். நான் உண்மை அதுதான். அவரு வேற வேலை இல்லை. 234 தொகுதியில எத்தனை கட்சி இருக்கு, நாட்டு பிரச்சனை இருக்குன்னா பேசுறேன். நான் உண்மையா சொல்றேன். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு பேச நானே சொல்லிட்டு பாப்பேன். ஐயா அண்ணன் நல்லா என்னன்னு. அவர் அதை தவிர வேற எல்லாமே பேச மாட்டாரு. தளபதி என்ன பண்றாரு, தளபதி என்ன கலை சட்டம் போறாரு, இதை மட்டும்தான் பண்றாங்களே. அவர் வந்து வராதிங்க. கேவலம் அந்த விஸ்வசீட்டு வந்து மாட்டிக்கினு உங்க வரலாறு போட்டு கிளிக்கிறானுங்க வேற. நீ எப்படி வந்தீங்க? இதே சீமானு நீ திட்டின விட்டா நீ அது தெரியல உங்களுக்கு. முஸ்லீம் லீக் இயக்கங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதே ஒரு முஸ்லீம் லீக் இயக்கம் வந்து தவைக்கால ஆதரவு நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக. அப்ப ஆதரவானது நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் அதிகமா அப்படி இல்லாத எல்லா பக்கமும் ஆதரவு இருக்குது. இவங்க என்னன்னா அந்த புது கட்சி ஒரு மரண பயம் உங்களுக்கு தோணுது. எந்த பயமே இல்லாம நாங்களே நிக்கிறோம். 23-24 வயசு தான் ஆகுது. தொகுதி என்ன தொகுதி தெரியல. துறைமுகம் தரமான தொகுதி. பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேவலமா இருக்கீங்க.
நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்க? சுத்தமா நல்லா இல்ல. நான் ஆட்டோல போனா கூட கேவலமா பாக்குறானுங்க, பயமா இருக்கு போறதுக்கு. அதனாலயே எங்கேயும் போறது இல்ல. ஃபேமிலில யாருன்னா அண்ணனுங்க வந்தா அப்படிதான் போக முடியுது. இப்ப இங்க வந்து இருக்கோம், காலையில இருந்து சுத்தி ஃபுல்லா ஆம்பளை பசங்க தான், எல்லாம் அண்ணனுங்க தான். ஒருத்தர் கூட மேல தப்பா கை வைக்கல, யாருமே எதுவுமே டச் பண்ணல. அப்படி கேட்கும்போது இப்ப நீங்க வந்து தாவேகாவோட பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து த்ரிஷா, விஜய், சங்கீதா அவங்களோட விஷயத்தை எழுத்துறாங்க. உங்க தலைவரால அவங்க எல்லாருமே ஒழுக்கமா இருந்தா எங்க தலைவரை பேசலாம். எல்லாருக்குமே 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப் தான் சைட்ல வச்சுனுக்குறாங்க. எங்க தளபதி அப்படி இல்ல. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்தா எங்கயா இருந்தாலும் ஒன்னா தான் போவாங்க. ஏன்னா எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் தப்பா பேச முடியாதுல்ல. தப்பா பேசுனா எப்படி? டிவோர்ஸ் கேஸ் பேசுறாங்க. டிவோர்ஸ் கேஸ்லாம் இல்லைன்னா இல்ல, அண்ணன் வாய்க்கு வேலை சொல்லிட்டாரு. இல்லாம பேசுவாங்கண்ணா. இந்த பிரச்சனையை அவர் பார்த்துக்கிறாராம். தொகுதி பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையும் நாங்க பார்த்துப்போம், கவலையப்படாதீங்க. 2026 அண்ணன் வெற்றி பெறுவாரு. எல்லாரும் மறக்காம ஓட்டு மட்டும் போடுறோம். நான் கேக்குறேன், ஹெட்லைன்ஸ்ல வந்து இப்ப வந்து நிறைய எப்படி சொல்றது, ஹராஸ்மெண்ட்லாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் ஹெட்லைன்ஸ்ல வரல. எதுக்கு இந்த பிரச்சனை மட்டும் போடுறாங்க? அண்ணன் நியூஸ் இல்ல தமிழக வெற்றிகள் நியூஸ் வந்தா அவங்களே காசு கொடுத்து ஆப் பேச்சு போறாங்க, முழு பேச்சு போறாங்க. கூட வேண்டாம்ண்ணா, அவங்க தொண்டர்கள் போதும். தொண்டர்கள் இப்ப இவர் பேர் செல்வ கணபதி இந்த ராயபுரத்துல வந்து இப்ப நேச்சுரல் பண்ணிட்டாரு, என்ன பாய்ச்சுனா போதும். இவரு நல்லது அவங்களே காசு கொடுத்து ஹெட்லைன் போட்டு வாங்கிடுவாங்க. காட்ட மாட்டான். இப்ப கணபதியால இப்ப பிரச்சனை கட்டோட சாஞ்சிருச்சு. தமிழக வெட்டுக்கழகத்துல வந்து ராயபுரத்துல கணபதி வந்தவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். இதுதான் பண்ணுவாங்க. காசு வச்சு மத்த ஆளுங்க எங்களை நாங்க வளர்க்கல, அவங்களே வளர்த்துட்டாங்க எங்களை. ஸ்டேஜ்ல வந்து இப்ப பேசும்போது 1 hour முன்னாடி சொன்னாங்க, பேச 1 hour 2 பிரச்சனை நடக்குது. அப்ப நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா குரல் கொடுத்தாலும் கூட்டணி என்ன போயிருமா ஒரு பயம் இருக்குது போல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் கூப்பிட்டாரு. பாவம் கேப்டன் அண்ணன் வந்து ஐயா நாங்க நினைச்சோம். ஆமா, தேமுதிக கேப்டன் தான் எங்களுக்கு தேமுதிக வேணாம். அது வந்து ஆமா வைரத்தை இழந்துட்டோம், தங்கத்தை இழக்க மட்டும் தளபதி சொன்னாங்க. நான் என்ன நினைச்சோம், சரி விஜயகாந்த் அண்ணன் அவர் வருஷமாவது தேமுதிக வந்தா ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இதுல இருந்தாங்க. அதாவது இப்ப வந்து நாங்க அது கூட்டணிக்கு ஆள் இல்லாம பயந்துட்டு அது கவலைப்படல. நாங்க அதாவது முக்கியமான அண்ணனா இருந்தார்ல விஜயகாந்த் அவரால் தான் எங்க தலைவர் வளர்ந்தாருன்னு நிறைய இடத்துல அவரும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்டர் வச்சு காமெடி ஆக்டர் வடிவேல் அவர் வச்சு பேசாத இது கிடையாது. அவருக்கு இன்னைக்கு அதே கட்சியில போய் சேருங்கன்னா அவங்க மனசு தோணல. ஒரு சீட்டு கோச கேவலம் கொடியேத்தமா அந்த கொடியா இருந்து கீழே விழுதுன்னா இப்ப பாத்துவாங்க. அவர் வந்து விருப்பம் இல்லை. ஆனா சைட்டா சொன்னாருன்னா டிஎம்கே கூட எல்லாரும் கூட்டணி போக மாட்டேன்னு சொன்ன ஒரு அண்ணன் இதுதான். ஏன்னா அவர் எதிர்கட்சியா இருக்கும் நிறைய பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்தாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்க அண்ணன் விஜய் அண்ணன் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. தூங்குறவங்க எல்லாருமே வெளியே வருவாங்க, தப்பு பண்றவங்க எல்லாருக்கும் கேள்வி நடக்கதான் செய்யும். அதே மாதிரி இந்த ஒரு கோர்ட் ஒன்று சொல்லிடுவாங்க, அது மாதிரி விரைவு கோர்ட். தப்பு பண்ணா உடனே நடவடிக்கை எடுங்க. அது யாரா இருந்தாலுமே தப்பு தான், நடவடிக்கை எடுக்கிறது தான். நன்றிலாம். இப்போ வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வந்து தலையிடக்கூடாதுங்க. இது வந்து அரசியல். பெண்கள் பாதுகாப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்க பெண்களை பற்றி நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து இப்போ 2.5 வயசு குழந்தைய வந்து டிஎம்கேல உள்ள ஒரு நிர்வாகி வந்து கற்பழிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரம் மட்டும் நடந்த சம்பவம். இதுக்கு முன்னாடி வந்து 7 வயசு குழந்தைய வந்து ஒரு இதில் ஒரு பையன் வந்து கற்பழிச்சு, அது வந்து மறாவது நாள் நியூஸ் தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கும். 17 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த வாரத்தில் நடந்த சம்பவம் மட்டும். இது 5 வருஷத்துல எத்தனை பேர் கற்பழிச்சு எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அது பேப்பரே பத்தாது. அது வந்து அவருடைய நாவடக்கம் கன்ஃபார்மா தேவைங்க. நம்மளுடைய தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், டிவிகேக்கு வந்து உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே தமிழ்நாடு பின்னாடி இருக்கு. அவருக்கு வந்து கன்ஃபார்மா நாவடக்கம் தேவை. ஒரு எலெக்ஷன்ல வந்து அதான் அநாகரிகமா பேசுறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் தாங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம தான் நிறைய பார்த்துருப்போமே. நீங்க இந்த வரலாற்று இந்த நம்மளுடைய 80 வருஷ அரசியல் 70 வருஷ அரசியல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அநாகரிகமா பேசினாங்க. யாருன்னா இருக்காங்களா? இப்போ எல்லாமே காலத்துல மாறிடும். இதே மாதிரிதான் இந்த இப்போ இவங்கெல்லாம் சாட்டை முருகன்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க அரசியல்ல. இப்போ அவரு கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் 10 வருஷம் தான் இருக்கும். அதுல இப்பதான் அவர் வந்து வெளியே வந்திருக்காரு. இவர் இந்த மாதிரி அநாகரிகமா பேசுறவர் வந்து இருக்க மாட்டாரு. அதுக்கு உண்டான தக்க பதிலடி வந்து டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படும். இவங்களுடைய தளபதி வந்து அமைதியா இருக்கிறாருன்னா ஒரு காரணம் இருக்கும். அமைதியா தான் இருப்பாரு. ஆனா வந்து எங்க தளபதி யாருமே அனாவசியமா பேச மாட்டாரு.
அனாவசியமா பேசுறவங்களோட நாங்கள் வந்து பதிலடி தக்க பதிலடி கொடுப்போம். சூப்பர்.